உளுந்தூர்பேட்டை விபத்து தொடர்பாக காவல்துறை உண்மைக்கு புறம்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது என மதுரை ஆதீனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை ஆதீனத்தின் சார்பில் சற்று முன்னதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் கடந்த மே 2ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னை நோக்கி ஆதீனம் காரில் பயணப்பட்டு கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த விபத்தை தொடர்ந்து அதாவது காரில் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த போது பக்கவாட்டில் இருந்து வந்தக்கூடிய ஒரு கார் மோதியதில் ஆதீனத்தின் வாகனம் சேதமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக உடனே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவசர கட்டுப்பாட்டு அறை எண்ணுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதையெல்லாம் மறைத்து காவல்துறை ஒரு தலைபட்சமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது என ஆதீனம் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த உளுந்தூர்பேட்டை ரவுண்டாவில் நடைபெற்ற சம்பவத்தில் காவல்துறை உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. மதுரை ஆதீனம் புகார் தரவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த அடுத்த நொடியே காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவசர கட்டுப்பாட்டு எண் 100க்கு தொலைபேசி வாயிலாக முதலில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர் காவல்துறை அதிகாரி மற்றும் உளவுத்துறை டிஎஸ்பி வரை தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட முறை எங்களிடம் பேசியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது என தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 26 மணி நேரம் வரைக்கும் எதிர்த்தரப்பை வாகனம் மோதியவர் மீது மோதிய நபரை குறித்த எந்த ஒரு தகவலையும் காவல்துறை தரவில்லை என குற்றச்சாட்டிலே முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை ஆதீனம் சென்ற சாலையில் எந்தவித தடுப்பும் இல்லை எனவும் பதிவெண் இல்லாத மாருதி சுசுகி கார் தான் மோதியது எனவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விபத்து ஏற்படுத்திய கார் குறித்த தகவல்களை எங்களுக்கு 24 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறை தெரிவிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் வாகனம் குறித்து முழு தகவலையும் தெரிவித்துள்ளது. ஆனால் எதிர்த்தரப்பின் எந்த ஒரு தகவலையும் அறிக்கையில் இடம்பெறவில்லை. மே 2ஆம் தேதி நடைபெற்ற விபத்திற்கு மே 4ஆம் தேதி ஒருவரிடம் புகார் பெற்று முபாரக் அலி என்பவரின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விபத்து நடைபெற்றவுடன் அவசர கட்டுப்பாட்டு அறையின் 100க்கு நாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளது என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னை நோக்கி ஆதீனம் காரில் பயணப்பட்டுக் கொண்டிருந்தார். சென்னையில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றுவதற்காக சாலை மார்க்கமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் காருடைய எதிர்த்தரப்பை வந்திருந்த வாகனம் லேசாக சேதமடைந்திருக்கிறது. ஆதீனத்தின் கார் பின்புறமாக சேதமடைந்திருக்கிறது. இது குறித்து செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்த மதுரை ஆதீனம் அவர்கள் இது என்னை கொல்ல சதி நடந்திருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையின் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் தான் இந்த விவரங்கள் எல்லாம் ஆதீனம் எந்த புகாரும் தரவில்லை, இது குறித்து விசாரணை நடத்தினோம், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, இந்த விபத்து ஆதீனத்தின் கார் தான் மிக வேகமாக வந்தது என்கிற பல தகவல்கள் கூறியிருந்தார்கள், குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த காவல்துறை அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்துதான் தற்போது மதுரை ஆதீனம் 2 பக்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அதிலே அவர் காவல்துறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட நேரம் உள்ளிட்டவைகளை குறித்த முழு தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கிலே கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.